அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பிற்குரிய சகோதர, சகோதரிகளே! வரக்கூடிய ஜனவரி 9ஆம் தேதி ஒரு வரைவு பட்டியல் தேர்தல் ஆணையம் வெளியிட போறாங்கல்ல. அது முழுமையான இறுதி பட்டியல் கிடையாது. நம்ம சமர்ப்பிக்கிற எல்லா ஃபார்மையும் அவங்க ஏத்துக்குவாங்க. நீங்க அதில தவறுதலா எழுதியிருந்தாலும் சரி. ஏன்னா உறவினர் பேரு, இல்ல பகுதி எண், பிறகு வரிசை எண் இதெல்லாம் தவறுதலா எழுதியிருந்தா கூட எல்லாத்தையுமே அவங்க ஏத்துக்குவாங்க. சப்மிட் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் சப்மிட் பண்ண பிறகு உங்களுக்கு ஏதோ தவறுதலா நம்ம பண்ணியிருக்கோம், செஞ்சுருக்கோம் அப்படின்னு நீங்க பிஎல்ஓட்ட போய் நீங்க வேண்டுகோள் வச்சா அவங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. ஸோ அது ஒரு வரைவு பட்டியல் தான். இப்போ நீங்க WhatsAppலயே பாருங்களேன், ஒரு நண்பருக்கு மெசேஜ் அனுப்புவீங்க. டைப் பண்ணியிருப்பீங்க. ஆனா மறந்துட்டு வேற ஒரு கால் வரும்போதோ, இல்ல வேற ஒரு மெசேஜ் எடுக்கப்போ ஸ்கிப் ஆயிடுங்க. அது பார்த்தீங்கன்னா, அது டிராஃப்ட்லயே இருக்கும். நீங்க திருப்பி போய் அந்த நண்பருக்கு டைப் பண்ணீங்களா, அதில போய் பார்த்தீங்கன்னா, அது டிராஃப்ட்லயே இருக்கும். அது அனுப்பப்பட்டதா இருக்காது. அதுமாரி மின்னஞ்சல் அனுப்பும்போது நம்ம ஒரு ஒரு லெட்டர் ஒண்ணு டைப் பண்ணிட்டு இருப்போம். ஆ பாதி எழுதியிருப்போம். பாதி பிறகு யோசிச்சு எழுதலான்னு விட்டுருவோம். அது டிராஃப்ட் காப்பில தான் இருக்கும். அவங்களுக்கு சென்ட் பண்ணா தான் அவங்களுக்கு இறுதியா போய் சேர்ந்ததா அர்த்தமாகும். அதுமாரி தான் வரைவு பட்டியல்ங்கிறது ஒரு டிராஃப்ட் ரோல் தான். ஜனவரி 9 நீங்க குடுக்குற அனைத்து எஸ்ஏஆர் ஃபார்மையும் அவங்க பிஎல்ஓ அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஆன்லைன்லயும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அதாவது ஆன்லைன்ல அக்செப்ட் பண்றது தான் உங்க மொபைல் லிங்க்ல இருந்தா நீங்க ஆன்லைன்ல கூட நீங்க அந்த எஸ்ஏஆர் ஃபார்ம விண்ணப்பிக்கலாம். நம்ம பெயர் பட்டியல்ல வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக நம்ம உசாரற்று போயிடக்கூடாது. முக்கியமான செய்தி என்னன்னா வரைபட்டியல்ல உங்க எல்லார் பேருமே வந்துரும். அதான் தேர்தல் ஆணைய அதிகாரிகளும் சொல்றாங்க. கண்டிப்பான முறையில யார் யார் குடுத்தோமோ அவங்களுடைய பேர் அந்த பட்டியல்ல கண்டிப்பா வந்துரும். ஏன்னா அது வரைபட்டியல் தான். அந்த ஜனவரி 9க்கு பிறகு பிப்ரவரி வரைக்கும் ஒரு 1 மாத காலகட்டங்கள் அவங்க இறுதிப்படுத்துவாங்க. நீங்க எழுதின அந்த விண்ணப்பம் சரியா? ஆவணங்கள் என்னென்ன தேவைப்படும்? கரெக்டான டீட்டெயில்ஸா இருக்குதான்ட்டு எல்லாம் கிளாரிஃபை பண்ணி தான் இறுதி பட்டியல் பிப்ரவரில வெளியிடுவாங்க. அதில தான் நீங்க கவனமா இருக்கணும். ஸோ, அதனால இப்போ நீங்க குடுக்குற இந்த எஸ்ஏஆர் ஃபார்ம சரியான முறையில இப்போ நீங்க பூர்த்தி செஞ்சு கரெக்டான முறையில குடுத்தீங்கன்னாக்கா, கண்டிப்பான முறையில அது வரைய பட்டியல்லயும் வந்துரும், இறுதி பட்டியலும் வந்துரும். அப்படி இல்லன்னா, இறுதி பட்டியல்ல வராது. இப்ப நெறைய சகோதரர்கள் முகாம்லயோ, அரசியல் பிரமுகர்களோ, ஜமாத் சார்போ நெறைய பேர் அ உதவி செய்றாங்க. முகாம்கள்லே இருந்து எல்லா ஃபார்மையும் எடுத்து குடுக்குறாங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த உதவி மட்டும் முக்கியம் அல்ல. அந்த விண்ணப்பம் சரியான முறையில எழுதப்பட்டிருக்கா? இது வரைவு பட்டியலும், இறுதி பட்டியலும் வருமா? அப்படிங்கிற ஒரு முக்கிய சிந்தனை இங்க உள்ளடங்கி இருக்குது. இப்ப நம்மளும் இங்க காரைக்கால் ஜமாத் சார்பா செஞ்சுட்டு இருக்கிறோம். இதுல எங்களுடைய முக்கியமான கண்ணோட்டம் என்ன அப்படின்னா, இவங்களுடைய அந்த எஸ்ஏஆர் விண்ணப்பம் வரைவு பட்டியலையும் வரணும், இறுதி பட்டியலையும் வரணும். விடுபட்டுடக்கூடாது அப்படிங்கிறதுல கண்ணும் கருத்துமா இருக்கிறோம். ஏன்னா 2, 3 அலைச்சலுக்கு விடாம, ஆவணங்கள்ல அவங்கள அலைக்கழிக்கப்படாம, ஸோ அரசு அலுவலகம் போகணும். இதுமாரி நெறைய சிக்கல்கள் உண்டாகும். அதனால மக்களுக்கு ஈஸியா இருக்கக்கூடிய செயல்கள அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு நம்ம செஞ்சுட்ருக்கோம். அதனால தான் இந்த தகவல். அதனால வரைவு பட்டியல்ல நம்ம பேர் வந்துருச்சு அப்படின்ட்டு கவனக்குறைவா எடுத்துறாதீங்க. இறுதி பட்டியல்ல வர மாதிரி உங்களுடைய ஆவணங்கள இப்பவே சரி செய்யுங்க. ஜனவரி 9ஆம் தேதி வரைவு பட்டியல் வந்த பிறகு 1 மாச காலம் டைம் குடுக்குறாங்க. அந்த டயத்துல வேணா நீங்க உங்களுடைய அதாவது அட்ரஸ மாத்திக்கிறதோ, இல்ல மொபைல் நம்பர் அப்டேட் பண்றதோ, ஆ உங்களுடைய பெயர்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தா அத மாத்துறதோ, சட்டமன்ற தொகுதி மாறி வரீங்கல்ல, ஒரு சட்டமன்ற தொகுதியிலேருந்து இன்னொரு சட்டமன்ற தொகுதிக்கு வரத கூட அழகா மாத்திக்கிற மாரி தான் ஃபார்ம் 8ல வச்சிருக்கிறாங்க. ஆன்லைன்லயும் பண்ணிக்கலாம். இல்லாட்டி ஃபார்ம் 8 ஃபார்மையும் டவுன்லோட் பண்ணி பிஎல்ஓ கிட்டயோ, அது சம்மந்தப்பட்ட அதிகாரிகிட்ட குடுத்து நீங்க மாத்திக்கலாம். அது நீங்க அந்த 1 மாத காலகட்டம் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அத இப்பவே நீங்க இந்த எஸ்ஏஆர் ஃபார்ம்ல குடுக்கும்போது, கவனமா அந்த ஃபார்ம நீங்க ஃபில் பண்ணி குடுத்துட்டீங்கன்னா, அதுல அதிகமான உங்களுக்கு இன்னல்கள், சிக்கல்கள் வர வாய்ப்பில்ல. மொபைல் நம்பர் நெறைய பேருக்கு மொபைல் லிங்க்ல இருக்கு. அவங்கள நம்ம ஆன்லைன்லயே கூட செஞ்சு குடுத்துடுறோம். அப்போ நீங்க ஆன்லைன் ஃபார்ம் 8 ஆன்லைன்ல இப்போ நீங்க பண்ணிட்டாக்கா, அந்த 1 மாத காலகட்டங்கள்ல எந்த ஆவணங்கள் கேட்டாலும் ஈஸியா நம்ம ஆன்லைன்லயே சப்மிட் பண்ணலாம். அதுல அக்னாலஜ்மென்ட்டும் குடுத்துடுறாங்க. உதவி செய்றது இங்க முக்கியம் இல்ல. இப்ப நெறைய சகோதரர் சொல்றாங்க, நாங்க முகாம்ல போய் நிக்கிறோம், பண்றோம், நெறைய சப்மிட் பண்றோம். அல்ஹம்துலில்லாஹ் செய்யுங்க. நல்ல ஒரு முயற்சி தான். ஆனா முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது, வெறும் வரைவு பட்டியல்ல மட்டும் வர மாரி உள்ள வேலைகள் நம்ம செய்யக்கூடாது. அவங்களுடைய பெயர் இறுதி பட்டியல்லயும் வரணும். வரைவு பட்டியல்ங்கிறது டிராஃப்ட் ரோல் தான். ஃபைனல் ரோல் நம்மளுக்கு பிப்ரவரி தான் வெளியாகும். அந்த ஃபைனல் ரோலுக்கான வேலைகள் தான் இப்ப நம்ம ஜமாத் சார்பா நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அதற்கான முக்கியமான காணொளி தான் இது. கவனமா ஃபைனல் ரோல்ல வர மாரி இறுதி பட்டியல்ல, வாக்காளர் பட்டியல்ல நம்மளுடைய பேர் வர மாதிரிக்கான வேலைகள தான் நம்ம செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய கோரிக்கை. கண்டிப்பான முறையில அதன்படி செயல்படுங்க. இல்லாட்டி
அலைச்சல்களுக்கு உண்டாகும், இரு வேலைகளாகும். நிறைய பேர் வந்து வரைபட்டியலில் என் பேர் வந்துடும் அப்படின்ட்டு வரைபட்டியல் சம்பந்தமாக எல்லாருக்குமே அந்த ஞானம் இருக்காது. படித்தவங்களோ படிக்காதவங்களோ அது டிராஃப்ட் காப்பிங்கிறது வந்து மின்னஞ்சல் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் அது சம்மந்தமாக தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் அந்த அறிவு இருக்கும். அதனால் தெரியாதவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அது டிராஃப்ட் காப்பிங்கிறது, டிராஃப்ட் ரோல் அப்படிங்கிறது வந்து தெரியப்படுத்த தான் இது ஒரு முக்கியமான காணொளி. அதனால் யார் எந்த ஃபார்ம் கொடுத்தாலும் பிஎல்ஓ எடுத்துக்குவாங்க. அதை வந்து தேர்தல் ஆணையம் கண்டிப்பான முறையில் வெளியிட்டுடும். நம்ம பேர் வந்துருச்சு அப்படின்ட்டு நம்ம அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனக்குறைவாக இல்லாமல் இறுதிப்பட்டியலில் நம்ம பேர் வரும். அது பிப்ரவரியில் தான் வரும். இறுதிப்பட்டியல் தான் ரொம்ப முக்கியம். அதற்கான காணொளி தான் இது. அதனால் வரைவுப்பட்டியலில் வந்துட்டதுனால நம்ம பேர் இறுதிப்பட்டியலில் வந்துடும்னு நீங்கள் நம்பிட வேண்டாம். சரியான ஆவணங்கள் இருந்தால்தான் உங்களுடைய இறுதிப்பட்டியல் சரியான முறையில் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணியிருந்தால் தான் இறுதிப்பட்டியலில் உங்கள் பேர் வரும். அது இல்லாத பட்சத்தில் பேர்கள் வராது, ஆவணங்கள் கேட்கப்படும், நிறைய அலைச்சல்களுக்கு உண்டாகக்கூடிய நிலைமை உண்டாகும். அதனால் கவனமாக இந்த டிசம்பர் 4ஆம் தேதிக்குள்ளாக எல்லா விடயங்களையும் பூர்த்தி செய்யும்போது சரியான முறையில் பூர்த்தி செஞ்சுடுங்க. பூர்த்தி செய்ததில் குழப்பம் இருந்துச்சா அதை வந்து வேறு மாதிரி நம்ம ஏதாச்சும் செய்யலாமா அப்படின்னாக்கா நம்ம காரைக்கால் தவி ஜமாத்தில் கூட வந்து நம்ம சகோதரர் என்னையே கூட வந்து சந்திச்சாக்கா அதற்கான வேலைகளை நம்ம வந்து செஞ்சு கொடுப்போம். ஃபார்ம் 6 நம்ம ஆன்லைன்லேயே செஞ்சு கொடுக்குறோம். வாக்காளர் பட்டியலில் பேர் விடுபட்டு போயிருக்குல்ல, அவங்களுக்கெல்லாம் வந்து ஃபார்ம் 6 நம்ம வந்து ஆன்லைன்லேயே செஞ்சு கொடுத்துருக்கோம். செஞ்சு கொடுக்குறதால அதில் தேவைப்படக்கூடிய ஆவணங்கள் ஆதார் காப்பி, உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, மொபைல் நம்பர் இதுதான் தேவைப்படுது. அதற்கான வேலைகளை நம்ம செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்கோம். அதேமாரி ஃபாரினில் இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு வந்து வாக்காளர் பட்டியலில் அவங்க பேர் வரல அப்படின்னா ஃபார்ம் 6A நம்ம வந்து செஞ்சு கொடுத்துருக்கோம். அதனால் அது கண்டிப்பான முறையில் அது இறுதிப்பட்டியலில் வரக்கூடிய ஒரு நிலையை தான் அது உண்டாக்கி தரும். அதற்கான வேலைகளை தான் நம்ம செய்கிறோம். செய்கிறத விழிப்புணர்வோடு கரெக்டாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொலியை நம்ம வந்து ஜமாத் சார்பாக வெளியிடுறோம். அதனால் கவனமாக இருங்க. வரைவுப்பட்டியலுங்கிறது வெறும் டிராஃப்ட் ரூல் தான். இறுதிப்பட்டியலில் வர மாதிரி நீங்கள் ஃபார்மை பூர்த்தி செஞ்சுருக்கிறீங்களா அப்படிங்கிறது தான் உங்களுடைய முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கணும், செயல்பாடாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய கோரிக்கை. இன்ஷா அல்லாஹ் அதன்படி வந்து செயல்படுங்க. அதற்கான உதவிகள் எதுவும் வேணும்னாலும் நம்ம செஞ்சு கொடுக்குறோம். நம்ம செய்கிற ஒவ்வொரு வேலையும் அல்ஹம்துலில்லாஹ் இறுதிப்பட்டியலில் உங்கள் பேர் வரணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் ஜமாத் சார்பாக நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதற்கான உதவிக்கு நம்மளை வந்து நீங்கள் கோரலாம். எந்தவித சந்தேகம் இருந்தாலும் நம்ம வந்து கேட்கலாம். நம்ம தெரிஞ்சதை கரெக்டான முறையில் மக்கள்கிட்ட சேர்க்கணும். மக்களை வந்து நன்மையை நாடி தான் இதை செய்கிறோம். இறைவன் கிருபையால். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.